ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கிறதால செக்கப் வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு பொண்ணு குழந்தனாலே பிடிக்காது. அவர் போலீஸா இருக்கிறதால அங்க இருக்க கம்பவுண்டர கரெக்ட் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆணா பெண்ணான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கம்பவுண்டரோ தண்ணிய குடிச்சிட்டு கிளாஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டா வயித்துல இருக்கிறது பெண் குழந்தைன்னு அர்த்தம். ஹீரோயினுக்கு தெரியாமலேயே அவங்க குடிக்கிற இளநீரை குழந்தை கலையறதுக்கான மாத்திரை கலந்துடுறாரு. இப்ப ஹீரோயினுக்குமே அபார்ஷன் ஆயிடுது. இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இப்ப 6 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இந்த தடவை சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா இந்த தடவையோ பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க குடிக்கிற தண்ணியில மாத்திரை கலந்துடுறாரு. ஹீரோயின் தண்ணிய குடிக்கிறாங்க. அவங்களுக்கு 2வது முறையோ குழந்தை கலைஞ்சு போயிடுது. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆனா ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்துமே அவங்க 3வது கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஆண் குழந்தைன்னு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கம்பவுண்டர் தண்ணியை குடிச்சிட்டு கிளாஸை வைக்கிறத ஹீரோயினும் நோட் பண்றாங்க. ஆக்சுவலா டாக்டருமே இதுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆனதுக்கும் ஹஸ்பண்ட் மேல தான் டவுட்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயினுமே ஹஸ்பண்ட் தான் காரணம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் லெக்சரரா இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் சமம்னு கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா அவங்க கருவறையிலேயே ஆணும் பெண்ணும் சமமா இல்லைன்றத அவங்களால ஏத்துக்க முடியல. இப்ப ஹஸ்பண்டுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லாம அந்த ஊர் விட்டு போயிடுறாங்க. ஆனா பஸ்ல போகும்போது அவங்களுக்கு பிரசவ வலி வருது. அப்போ ஒரு திருநங்கை தான் வந்து இவங்களுக்கு பிரசவம் பாக்குறாங்க. அந்த திருநங்கை வேற யாரும் இல்ல, இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்த ட்வின்னா இருப்பாங்க. இப்ப இவங்களுமே ஹஸ்பண்ட்காக ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறமா தான் அவர் கைக்கு அந்த லெட்டர் போகுது. ஹீரோயின் இன்னமும் ஹஸ்பண்ட லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா குழந்தைய இப்படி அபார்ட் பண்ணதுக்காக தான் அவருக்கு இந்த தண்டனை. இந்த லெட்டர் படிக்கிற அவருக்குமே குற்ற உணர்ச்சியா இருக்கு. வைஃப்க்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்த தண்டனை சரியானு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.